எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எதற்காக படைத்திருக்கிறார்? ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு தன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். டாக்டர் அவரை சோதித்து பார்த்துவிட்டு அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பிழைப்பார், ஆனால் அதிகமான செலவாகும் என்று சொல்லிவிட்டார். இந்த அம்மாவிடம் பணம் இல்லை, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கணவர் தனக்கு சமோசா வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த அம்மா எதிர்த்தாப்புல இருக்கிற கடைக்கு சென்று சமோசா வாங்கி வந்தார். அந்த சமோசா சுத்தி இருந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே ஒரு செய்தி இருந்தது. நாளைக்கு அந்த நகரிலே ஒரு மராத்தான் போட்டி நடக்கிறது, அதிலே ஜெயிப்பவர்களுக்கு ஒரு பெரிய தொகை பரிசாக வழங்கப்படும் என்று. உடனே அந்த பெண் முடிவு பண்ணினார், தான் அதிலே பங்கு பெற வேண்டும் என்று. அதை போல அடுத்த நாள் அந்த போட்டியிலே அவள் பங்கு பெற்றாள். தன்னுடைய உடையை பற்றி அவள் கவலைப்படவில்லை, யாரும் கேலி செய்வார்களா என்றும் கூட அவள் பொருள்படுத்தவில்லை. அந்த போட்டியிலே அவள் வெற்றி பெற்றால் ஒரு பெரிய தொகை அவளுக்கு கிடைத்தது. எல்லாரும் வந்தார்கள், நீ எப்படி வெற்றி பெற்றாய் என்று கேட்டார்கள். அவள் சொன்னாள், என் கணவனை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நான் ஓடினேன், அதனால் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு படைத்திருக்கிறார். நாமும் அந்த குறிக்கோளை நிறைவேற்ற முயற்சி எடுப்போமா?